Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த இதில் நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருபரிமாண பகுமுறையியல் பார்ட் 2. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வட்டச்சமன்பாட்டின் திட்ட வடிவம், ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சர்க்கிள்னா என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வட்டச்சமன்பாட்டின் திட்ட வடிவம், ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ வட்டத்தோட சமன்பாடு வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மையம் 0,0 மற்றும் ஆரம் r உடைய வட்டத்தின் சமன்பாடு. அதாவது பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் 0,0வும் ஸோ அதோட ஆரம் வந்து r இருக்கிற வட்டத்தோட சமன்பாடு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் XYங்கிற ஒரு பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிற சென்டர் பாயிண்ட் வந்து 0,0. ஸோ மையம் C வந்து 0,0 எடுத்திருக்காங்க. ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா C2P வந்து R. PXY ஒரு நகரும் புள்ளி என்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரும் புள்ளி. ஸோ அந்த ப்ரீவியஸ் வட்டத்தின் அறிமுகத்தில் அதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தோம்னா லோக்கஸ் பாயிண்ட், அதாவது பிங்கிறது நியமப்பாதைன்னு சொல்லியிருப்போம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நகரும் புள்ளின்னு சொல்றாங்க. P என்ற புள்ளியின் ஆயத்தொலைவுகள் XY என்பது PXY என குறிப்பிடுவதை கவனிக்க. ஸோ அதாவது இதோட பிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா XYன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியாததுனால. ஸோ வந்து PXY நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிங்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்னு சொல்றோம். அதாவது சிபி ஈக்குவல் டு ஆர். அந்த ஆரமோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி எழுதலாம். சிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இப்படி எழுதுனால அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதனால இதை எடுத்தோம்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அது டிஸ்டன்ஸ் கண்டிஷனா இப்போ சிபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஸ்கொயர். இது ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்திருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ரூட்டை போகிறதுக்காக நம்ம ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்திருக்கோம். ஸோ அது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல அந்த ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், x2 மைனஸ் x1. x2 இடத்துல என்ன இருக்கு, x. அதனால x மைனஸ் x1 இடத்துல 0 இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா x மைனஸ் 0 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் y இடத்துல y2 இடத்துல y இருக்கு, y இடத்துல 0 இருக்கு. அதனால y2 மைனஸ் y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 0க்கு வேல்யூ கிடையாது. ஆனால் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இது மையம் 0,0 மற்றும் ஆரம் r உடைய வட்டத்தின் சமன்பாடு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்க்கிளுக்கு அதோட சென்டர் பாயிண்ட் 0,0 இருக்கோ அதோட வட்டத்தோட சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது வட்டத்தோட பொது பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். அடுத்து மையம் h,k மற்றும் ஆரம் r உடைய வட்டத்தின் சமன்பாடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0,0 பார்த்தோம். இப்போ மையமும் நம்ம கண்ணு முன்னாடி h,k எடுத்துக்கிறோம். ஆரம் r உடைய வட்டத்தின் சமன்பாடு எப்படி சொல்லிட்டோம்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அதே XYங்கிற ஆக்சிஸ்ல அந்த சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கு CH,Kன்ட்டு. ஸோ அதே மாதிரி Pங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதி PX,Y நம்ம எடுத்திருக்கோம். மையம் CH,K ஆரம் R மற்றும் நகரும் புள்ளி PX,Y இருக்கு. ஸோ நம்ம எடுத்திருக்கோம். தற்போது CP ஈக்குவல் டு R எனவும் CP ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் வேணும். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் எடுத்த மாதிரி CPங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தான் CP ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்கொயர் பண்ணால் அந்த ரூட்டை போகிறதுக்காக. அதாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்லைட் யூஸ் பண்ண அதே ஃபார்ம்னா தான். ஸோ அந்த ரூட் போனதுக்கு அப்புறம் x2ங்கிற இடத்துல இருக்கு, x இருக்கு, x1ங்கிற இடத்துல h இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா x மைனஸ் h தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 இடத்துல y இருக்கு, y இடத்துல k இருக்கு. ஸோ y2 இடத்துல y மைனஸ் k தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இது வட்டத்தின் திட்டவடி சமன்பாடாகும். இது மைய ஆர வடிவம் என அழைக்கப்படும். அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இதுவும் வட்டத்தின் திட்டவடி சமன்பாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அன்னோன் வேல்யூஸ் ரெண்டு வச்சு எடுத்துக்கிறதுனால இதை வந்து பாத்தீங்கன்னா மைய ஆர வடிவம்னு சொல்லுவாங்க. ஸோ இது திட்ட வடிவம்னு சொல்லுவாங்க, மைய ஆர வடிவம். ஏன் மையமும் நமக்கு தெரியாது, ஆரமும் தெரியாது. ஸோ அதனால இது மைய ஆர வடிவமா கன்சிடர் பண்றாங்க. மேற்கண்ட சமன்பாட்டை விரிவுபடுத்த
ஸோ இது என்ன ஃபார்முலா இருக்கு, a minus b the whole square, a minus b the whole square ஃபார்முலா இருக்கு. அப்போ என்ன பண்ணும், a square minus 2ab. ஸோ இப்போ a square இடத்துல எங்க இடத்துல x இருக்கு, அதனால x ஸ்கொயர். 2ab என்ன வரும், x into h minus 2ab. ஸோ minus 2hx. அதே மாதிரி y ஸ்கொயர் இடத்துல என்ன இருக்கு, அதாவது b ஸ்கொயர் இடத்துல h இருக்கு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா h ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி y minus k the whole square. ஸோ y ஸ்கொயர் minus 2yk. ஸோ minus 2yk இங்க. ஸோ இப்போ k ஸ்கொயர். ஸோ k ஸ்கொயர். இந்த r ஸ்கொயர் இன்சில் வரும்போது என்ன ஆகும், மைனஸ் r ஸ்கொயர். ஸோ அதனால் மைனஸ் r ஸ்கொயர். ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தி எழுதியிருக்கோம். ஸோ இங்கு 2g, அதாவது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்க்க முன்னாடி வட்டத்தோட பொது வடிவம் மட்டும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் பொது வடிவம். அதாவது ஆரம் 0, மையம் 0,0 இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்த ஃபார்முலா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். ஆரமும் நமக்கு தெரியலன்னா இதுதான் வட்டத்தோட பொது வடிவம். ஆக்சுவலாக வட்டத்தோட பொது வடிவம் ஃபார்முலா இதுதான், இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படியே இருக்கு. 2gxங்கிற இடத்துல என்ன இருக்கு, மைனஸ் 2hன்னு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 2gங்கிற இடத்துல வந்து மைனஸ் 2h. 2fyங்கிற இடத்துல என்ன இருக்கு, 2ky. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2fங்கிற பதிலாக என்ன இருக்கு, மைனஸ் 2k. பிளஸ் சிங்கிற இடத்துல என்ன இருக்கு, h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிற இடத்துல h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2g இதோட ஈக்குவல் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரா புரியும் ஏன் இந்த ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. இது திட்ட வடிவில் உள்ளதால் வட்டத்தின் மையம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த வட்டத்தின் பொது வடிவம் திட்ட வடிவம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வட்டத்தோட வடிவம் இருந்துச்சுன்னா அதோட மையம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜி மைனஸ் எஃப். அதாவது பாருங்க இதோட கோஎஃபிஷியன்ட் ஜியோட கோஎஃபிஷியன்ட் இந்த எஃபோட கோஎஃபிஷியன்ட் இதே ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வந்து பார்த்தா நம்ம ஜியோட வேல்யூ மைனஸ் எஃபோட வேல்யூ போட்டிங்கன்னா அதுதான் அந்த கோட்டோட மையம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஸோ ஜி ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் சி. அப்போ நீங்கள் இந்த ஃபார்மேட் அந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு அது இதோட ஈக்குவல் பண்ணிங்கன்னா மட்டும் தான் ஜிஎஃபோட வேல்யூ வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஜிஎஃப்சியோட வேல்யூ வச்சு ஆரம்பம் கண்டுபிடிச்சிக்கலாம், மையம் கண்டுபிடிச்சிக்கலாம். குறிப்புரை. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரத்தோட வேல்யூஸ் வச்சு மெய்வட்டத்தை குறிக்குமா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சிங்கிறது வந்து 0 விட பெருசா இருந்துச்சுன்னா அது மெய்வட்டத்தை குறிக்கும். மெய்வட்டம் மீன்ஸ் அது ஆக்சுவலாக ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது ஒரு புள்ளி வட்டத்தை குறிக்கும். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அது ஆரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்துடும். 0 என்ன ஆகும், அந்த ஒரு பாயிண்டோட முடிஞ்சிடும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸே இருக்காது. அப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். அதனால அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வட்டத்தை குறிக்கும்னு சொல்றாங்க. ஸோ தேர்ட் கண்டிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி லெஸ் தென் 0. அதாவது லெஸ் தென் 0னா மைனஸ் வேல்யூஸ்ல போகுதுன்னு வச்சுங்களேன். நியமப்பாதையாட்ட ஒரு கற்பனை வட்டத்தை குறிக்கும். அதாவது நியமப்பாதைனா நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, ஒரு பாயிண்ட் வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணா சர்க்கிள் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த நியமப்பாதையற்றனா அந்த மாதிரி ஒரு சர்க்கிளே ஃபார்ம் ஆகாது. அது ஒரு கற்பனை வடிவமா இருக்குதுன்னு அர்த்தம் மைனஸ்ல இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வட்டம் சார்ந்த கணக்குகளை பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.